ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நேயர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நேயர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு இதுவரை உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் இனி படிப்படியாக அகலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உத்தியோகம், தொழிலில் நீங்க செய்த புது முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றி நிச்சயமா உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் எதை செய்தாலும் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சினால நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல லாபமும் உங்களுக்கு இதனால் கிடைக்கலாம். அதே போல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு உருவாகும். இதனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுறதுனால ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுவது ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகத்துடன் செயல்பட்ட மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இதனால துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மாசி மாதமானது பிறந்திருக்கு. ஸோ இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சிறு சிறு தடங்கள், அதே போல நீங்க எதிர்பார்க்காத புதிய மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம். அதே போல இந்த மாதம் முழுவதுமே கும்ப ராசியில சூரியன் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதியானவர் சூரிய பகவான். இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு சேர்க்கிறார். அதாவது சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறார். இதனால பாத்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்படக்கூடிய பஞ்சாயத்துகள் நல்ல முடிவிற்கு வரலாம். இந்த மாதிரி சொத்துகள் ரீதியான விஷயங்கள் மூலம் உங்கள் பக்கம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஈடேறலாம். கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பா உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். இவர் பலம் பெறுவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையலாம். இதனால உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சீராக உங்களுக்கு இருக்க போகுது. பணம் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டம் உதவியாக இருந்தாலும் சரி, பண ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலுமே உதவிகள் உங்களுக்கு தேடி வரலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முழு நம்பிக்கையுடன் நீங்க செய்வீங்க. இந்த மாதிரி நீங்க நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையலாம். மனதில் உதித்த நம்பிக்கைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம்.
மேல் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம். இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்க கேட்ட சலுகைகள், நீங்க கேட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களா கண்டிப்பா ஏற்படும். அலுவலகத்தில் துலாம் ராசி நேயர்களின் மீது மதிப்புகள் கண்டிப்பா உயரலாம். தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியர்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரலாம்ங்க. ஸோ நீங்களே எதிர்பார்க்காத இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். மீன ராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறக்கூடிய வீடாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். விரியாதிபதி நீச்சம் பெறும் இந்த நேரம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல நேரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நற்பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கலாம். அதாவது உங்களுக்கு என்னதான் செலவு ஆயிட்டே இருந்தாலும் வரவு குறையாமல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்களுக்கு பண ரீதியான கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாளும் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் நினைத்தீங்களோ, நீங்க எந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்பட்டீங்களோ அனைத்துமே நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இடமாற்றங்கள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்க போகுது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி வரலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில தொழிலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். குடும்பத்தில் இதனால ஒரு மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பா உருவாகும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான அறிகுறி இருக்கிறதுனால நீங்க எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் மற்றும் லக்ஷ்மியை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. பொது வாழ்வில் உள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் அபரிமிதமான லாபங்கள் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு பணி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறும். இந்த மாதிரி எண்ணங்கள், ஆசைகள், உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறலாம். மாணவ மணிகளுக்கு மேல் படிப்பு பற்றிய சிந்தனைகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் தெளிவா சிந்தித்து நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் கண்டிப்பா ஏற்படலாம். அதே போல குடும்பத்தில் அன்பும் பாசமும் கண்டிப்பா உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம். அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாளில் பார்த்தீங்கன்னா 22, 26 மற்றும் 27. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள், அதாவது மாசி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க தெய்வ வழிபாடுகளை நீங்க முக்கியமா மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில், விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான மாற்றம் கிடைக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.